பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி இருக்கும் லவ் டுடே திரைப்படம் தற்போது இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்துள்ள இப்படத்தில் கதாநாயகியாக இவானா நடித்துள்ளார். சத்யராஜ், ராதிகா சரத்குமார், யோகி பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படம் ரிலீஸான முதல் நாளிலேயே பல பாசிட்டிவ் விமர்சனங்களை ஏற்படுத்திய இந்த திரைப்படம் வசூலிலும் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது. மிக குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பல மடங்கு வசூலை பெற்றிருப்பது படக்குழுவினரை சந்தோஷப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுவரை இப்படம் உலகளவில் 52 கோடியும் தமிழ்நாட்டில் மட்டுமே 44 கோடியும் வசூல் செய்து மாபெரும் சாதனை படைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் யார் இந்த இயக்குனர் என்று அனைவரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் மிகப்பெரிய செலிபிரிட்டியாகவும் மாறியிருக்கிறார். தற்போது எங்கு திரும்பினாலும் அவருடைய பேட்டிதான் அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இவர் சோசியல் மீடியாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு வரவேற்பை யாரும் நிச்சயம் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடி வரும் இந்த படத்தால் பிரதீப் அடுத்தடுத்து பிஸியான நடிகராக மாறியிருக்கிறார். அந்த வகையில் தற்போது இவருடைய அடுத்த படம் யாருடன் என்ற பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது பிரதீப் ரங்கநாதனை வைத்து அடுத்ததாக ஒரு படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது. சூர்யாவின் உறவினரான ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மூலம் ஏகப்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளார். அந்த வகையில் இவர்கள் பிரதீப் ரங்கநாதனை வேறு யாரும் அழைத்து பிடித்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்போது அட்வான்ஸ் கொடுத்து புக் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே இவர்கள்தான் லவ் டுடே திரைப்படத்தை தயாரிப்பதாக இருந்தது. ஆனால் சில பல காரணங்களால் இந்த நிறுவனத்தால் அப்படத்தை தயாரிக்க முடியாமல் போனது. அதன் பிறகு இந்த படத்தின் ட்ரெய்லரே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அதை பார்த்த ஞானவேல் ராஜா இந்த முறை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து புக் செய்து இருக்கிறார். ஏனென்றால் இப்படம் கிட்டத்தட்ட 10 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு தற்போது பல மடங்கு வசூலை பெற்றிருக்கிறது. அதனாலேயே ஞானவேல் ராஜா பிரதீப்பை மிஸ் செய்து விடக்கூடாது என்று வேகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அட்வான்ஸ் கொடுத்துள்ளார். அதனால் கூடிய விரைவில் பிரதீப்பின் அடுத்த பட அறிவிப்பு வெளிவர இருக்கிறது.